ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம பிஜிடிஆர்பி எஜுகேஷன் மெத்தடாலஜி நியூ சிலபஸ்ல 1 Day 2 கான்செப்ட் சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போற கான்செப்ட் இஸ் இவான் பாவ்லாஸ் கிளாசிக்கல் கண்டிஷனிங். இவர் டாக்ஸ் வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அது மூலமா லேர்னிங் வயா அசோசியேஷனை எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாரு. இதுல ப்ரொசீஜர் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு பெல் வந்து அடிச்ச பிறகு ஃபுட்டை வந்து டாகுக்கு பிரசென்ட் பண்ணுவாங்க. அந்த டாக் வந்து சலைவேட் பண்ணும். அதுக்கப்புறமா ரிப்பீட்டடா பெல்லையும் ஃபுட்டையும் வந்து பேர் பண்ணும்பொழுது அந்த டாகுக்கு சலைவேஷன் வந்து நடந்துகிட்டே இருக்கும். அண்ட் ஒரு ஸ்டேஜ்ல ஃபுட்டை காட்டாமையே கூட பெல்ல மட்டும் ஆட்டும் பொழுது அந்த டாக் வந்து சலைவேட் வந்து பண்ணும். இதுதான் நம்ம எக்ஸ்பெரிமெண்டா படிப்போம் இவான் பாவ்லாவ்ல. சோ அதை இந்த இடத்துல உங்களுக்கு கொடுத்திருக்கேன் பாருங்க டயக்ராம் வைஸ். இதுல மெயினா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கேட்க முடியும் அப்படின்னா எதுனா, எது அன்கண்டிஷன்டு ஸ்டிமுலஸ், எது அன்கண்டிஷன்டு ரெஸ்பான்ஸ், எது நியூட்ரல் ஸ்டிமுலஸ், எது கண்டிஷன் ஸ்டிமுலஸ், எது கண்டிஷன் ரெஸ்பான்ஸ், இந்த மாதிரி கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா ஷார்ட் ஃபார்ம்ல போட்டு உங்களுக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அல்லது ஜஸ்ட் சிம்பிளா இவான் பாவ்லோவோட தியரி என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சோ இதை வச்சு ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அண்ட் இது ரிலேட்டடா ஒரு கொஸ்டின் பார்க்கலாமா? இவான் பாவ்லோஸ் கிளாசிக்கல் கண்டிஷனிங் பேர்ஸ் வாட்? ரெண்டு ரெஸ்பான்சஸா, ரெண்டு ஸ்டிமுலையா, ரெண்டு ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்ஸா, அல்லது ரெஸ்பான்ஸ் அண்ட் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்டா? இதோட கரெக்ட் ஆன்சரை கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. கரெக்ட் ஆன்சர் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணிருக்கோம், செக் பண்ணி பாருங்க. இந்த வருடம் உங்க பிஜிடிஆர்பி ஆசிரியர் ஆகணும் அப்படின்ற கனவு மேம்பட ப்ரொஃபசர் அகாடமியின் சார்பாக வாழ்த்துக்கள்.